ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் திராட்சை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ செய்யறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை திராட்சை எடுத்துருக்கேன். நல்ல ஸ்வீட்டான விதைகள் இல்லாத திராட்சையாக பார்த்து வாங்கி எடுத்துக்கங்க. அதுதான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. இப்போ இந்த திராட்சை எல்லாத்தையுமே நல்லா தண்ணீரில் போட்டு அலசி எடுத்துக்கங்க. உப்பு தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கங்க. இப்போ அலசி எடுத்துகிட்டு வந்த திராட்சை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. 1/4 கிலோ திராட்சை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. இந்த திராட்சையில் இனிப்பு சுவை இருந்தாலும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. கூடவே 4 ஏலக்காவும் சேர்த்து தண்ணீர்லாம் சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை ஒரு வடிகட்டி எடுத்துக்கங்க. கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றி நல்லா வடியை விட்டு ஜூஸை மட்டும் எடுத்துக்கங்க. இந்த வடிகட்டி எடுத்த திப்பியை வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடாமல் செடிகளுக்கு தண்ணீரில் கலந்து ஊற்றுங்க. நல்ல உரமாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான திக்கான திராட்சை ஜூஸ் ரெடி ஆகிடுது. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக டேஸ்டியான ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு இதோட 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. இந்த ஜூஸை நீங்கள் கப்பால் அளந்து எடுத்துக்கங்க. எனக்கு 1/2 கப் அளவுக்கு ஜூஸ் கிடச்சிது. அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கலந்த பிறகு இதோட 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. 1/2 கப் ரவை, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கூடவே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி விஸ்கால் கலந்துக்கங்க. கலக்கவும் ஈஸியாக இருக்கும், கட்டிகளும் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக கலந்தாச்சு. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இல்லாட்டி நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே இதோட பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரி சேர்த்துருக்கேன். நட் சேர்க்கறதுனால சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும், நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்த பிறகு இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கங்க. எல்லார் வீட்டையுமே இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ சேர்த்து நல்லா இது மாதிரி கொஞ்சம் திக்காக கலந்துக்கங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது மாதிரி இட்லி மாவு பாத்துக்கு தான் இருக்கணும். உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாரி இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுத்து. அதை ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி குட்டி பவுல் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. இல்லாட்டி நீங்கள் டம்ளர் கூட எடுத்துக்கலாம். அதில் நல்ல ஒரு முறை நெய் தடவிட்டு மாவை ஒரு பாதி அளவுக்கு ஊற்றி ஃபில் பண்ணிக்கங்க. முழுசாக ஊற்றிடாமல் பாதி அளவுக்கு ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சமாக நட்ஸ் பார்க்கவும் நல்லாயிருக்கும். கார்னிஷுக்கு பாதாமை கட் பண்ணி தூவிட்டு இதை அப்படியே ஸ்டீமரில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கங்க. நான் கடாயில் தண்ணி ஊற்றி ஸ்டீமர் பிளேட் போட்டிருக்கேன். அது மேலே பவுல் அடுக்கி வச்சுருக்கேன். இதே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சரியாக 10 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன். நல்ல கமகமன் திராட்சை ஃப்ளேவரில் நல்ல ப்ளஃபியான சாஃப்டான கப் கேக் ரெடி ஆகிடுது. கடையில் கூட இந்த மாதிரி கிடைக்காதுங்க. காசு கொடுத்தாலும் வீட்டிலே நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா போதும், இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ வெளியே எடுத்து வச்சு லைட்டாக ஆறினதும் பவுலில் எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். இதை அப்படியே எடுத்து நீங்கள் மாலை நேர உணவாக கொடுக்கலாம். இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு அனுப்பலாங்க. சூப்பராக நீண்ட நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு திராட்சையை சேர்த்து இந்த ஃப்ளேவரில் ஒரு முறை இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக அருமையாக வந்திருக்கு. சாப்பிடும் ரொம்ப சுவையாக இருக்கும். திராட்சையை நம்ம அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி கேக்காக செஞ்சு கொடுங்க. எந்த கடையில் வாங்கினதுன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.